நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி பேரூராட்சி அலுவலகத்தில் 40 வருடமாக தூய்மை பணியாளராக வேலை செய்து வரும் பெண்களுக்கு போதிய ஊதியம் தரவில்லை என்றும் பணி சுமை அதிகமாக உள்ளதாகவும் போதிய ஆட்கள் இல்லை என்று குற்றம் சாட்டி பேரூராட்சி அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அவர்கள் தூய்மை பணியில் ஈடுபடும் பொழுது அவர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் அளிப்பதில்லை எனவும் உணவு இடைவேளை மற்றும் இயற்கை உபாதைகளை கழிக்கக்கூட நேரம் தருவதில்லை என்றும் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த பேரூராட்சியில் ரெயின்போ ட்ரஸ்ட் என்ற தனியாருக்கு சொந்தமான நிறுவனம் ஒப்பந்த அடிப்படையில் தூய்மை பணியாளர்களை வைத்து மக்கும் குப்பை மக்கா குப்பை என தரம் பிடித்து வருவதாகவும் பணியாளர்களுக்கு பிடித்தம் செய்யும் PF பணம் சரியான முறையில் எங்களுக்கு தருவதில்லை என்றும் எங்களிடம் பிடித்தம் செய்யும் பணம் மட்டுமே எங்களுக்கு திரும்பி வருவதாகவும் குற்றம் சாட்டி வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து திமிரி பேரூராட்சி செயல் அலுவலர் சரவணன் மீது அடுக்கடுக்காய் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதனால் காலையில் தூய்மை பணியாளர்கள் தூய்மை பணிக்கு செல்லாததால் அங்கு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. நாங்கள் வேலை செய்கிறோம் சார். நாங்கள் இந்த கலீஜ் குப்பை தான் பிரிக்கிறோம். இதிலே எங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. உடம்பு சரியில்லைனாலும் எங்களுக்கு எதுவும் கொடுக்க மாட்டேன்றாங்க. அடிபட்டாலும் எதுவும் தர மாட்டேன்றாங்க. ஒரு நாள் லீவு போட்டால் கூட அந்த சம்பளத்தை பிடிச்சின்னு தான் தராங்க. 6 நாள் சம்பளம் கூட பிடிச்சின்னு தான் தராங்க. எங்களுக்கு என்னன்னா நாங்கள் வேலை செய்ய தான் வந்துக்கிறோம். அந்த வேலை நான் கரெக்டாக தான் செய்கிறோம். என்ன ஒன்று எப்போ செஞ்சாலும் வேலை செய்யலை இதே பிரச்சனை தான் சொல்கிறாங்க. அதனால் எங்களுக்கு என்னென்னா நாங்கள் வேலை செய்கிறோம். எங்களுக்கு சம்பளம் பத்தலை. PF காசு பிடிச்சாங்க, அதுவும் சரியான முறையில் கொடுக்கல. உடம்பு சரியில்லைனாலும் அந்த எதுவுமே இந்த ஆஃபீஸில் எதுவும் கொடுக்க மாட்டேன்றாங்க. அடிபட்டுச்சு, க்ளோஸ் எல்லாம் தராங்க, எல்லாமே தராங்க. அடிபட்டுதானா கூட அதுக்கு ஒரு 2 நாள் லீவ் எடுத்துக்கணும்னா அந்த சம்பளம் பிடிச்சின்னு தான் தராங்க. ஒரு அம்மா வண்டியில் விழுந்துச்சு, இது வரல அவங்களுக்கு என்ன 10 நாள் லீவ் எடுத்தாங்க. அந்த சம்பளம் கரெக்டாக பிடிச்சின்னு தான் கொடுத்தாங்க. அந்த சம்பளம் எங்களுக்கு கொடுக்கல. டைம் இல்லை சார், சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை. 11 மணி வரைக்கும் வேலை செய்கிறோம். 12 டைம் மிஞ்சி போனாலும் எங்களுக்கு டயர்ட் ஆகிடுது. அது சொன்னாலும் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் வேலை. உங்களுக்கு டைம் இல்லைன்றாங்க. அப்போ சாப்பிட்றதுக்கு வேலை செய்ய முடியும். இப்போ சொல்லுங்க, காலையில் எத்தனை மணிக்கு வரீங்க? நாங்கள் 6 மணிக்கு வரோம் சார். 6 மணிலேருந்து எத்தனை மணிக்கு வரைக்கும் வேலை செய்கிறீங்க? சரி, அதில் காலையில் சாப்பிட்றீங்களா இல்லையா? 6 மணிக்கு அட்டனன்ஸ் எடுக்கிறாங்க சார். 11:30 மணி வரைக்கும் குப்பை பிரிக்கிறோம், வார்டு மேலே இருக்கிறோம். சாப்பாடு நீங்க டைம் கிடையாது. 4 மணி நேரம் 5 மணி நேரம்ன்றாங்க. 5 நிமிஷம் போறதுக்கு கை கால் கழுத்துக்கு 5 நிமிஷம் ஆகி போகுது. எப்ப போய் சாப்பிடுறது? வண்டியில மாட்டின்னு சாப்பிடான்றாங்க. வண்டியில எப்படி சார் மாட்டுறது? கெலிச்சு அவ்வளவு கொட்டுறாங்க. பேம்பஸ்ல இருந்து விஸ்கர்ல இருந்து எல்லாருமே செய்யறாங்க. இதுல எப்படி சாப்பிடுவோம் உட்காந்துன்னு? ஒருத்தர் வீட்டுக்கு பாத்ரூம் போனா எங்க வீட்டாண்ட வராதான்றாங்க. தண்ணி கேட்டா ஒரு கெலிச்சான சொம்பு தண்ணி கொடுறாங்க. அவ்வளவு கேவலமா வேலை செய்யறாங்க. சொல்லுங்க சார், சரியான முறையில எனக்கு சம்பளம் வர்றது இல்ல. நான் வண்டியில 3 நாள் வீந்துட்டேன் சார். 2000 ரூபாய் செலவு பண்ணிக்கிறேன். எனக்கு என்ன சார் லாபம் இருக்குது இல்ல வேலை செஞ்சு? சொல்லுங்க. முது எலும்பு தேஞ்சு போய்க்குது, அடிபட்டுக்குது. ஆபீஸ் என்ன முறை செஞ்சுக்குது? எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. லாரில வீந்துங்க, கை வஞ்சுங்க, எல்லாருமே அடிப்பட்டவங்க தான். அவங்களுக்கு 10 ரூபா செலவுன்னு கொடுக்கறது கிடையாது. ஒரு நல்லது கெட்டதுக்கு 1 ரூபாய் கொடுக்கறதும் கிடையாது. அப்ப எப்படி சார் ஆபீஸ் அது? வேலை செய்யறது மட்டும் சாப்பாட்டுக்கு போற டைம் மட்டும் கேக்குறாங்களே, எப்படி அது? சரியான மழை பெய்யுது, அந்த மழையில இப்ப குப்பை வாங்குறோம் நாங்க. உடம்பு சரியாது பத்துக்குறோம். பொம்பளைங்க எப்படி சார் ஒரு ஓப்பனா சொல்லணும்னா ஒரு பொம்பளைங்க வெளியே போயிட்டா கூட எப்படி சார் எங்க சார் போவாங்க? அடுத்தவங்க வீட்டில் நோய்ப்பாங்களா? நம்ம வீட்டுனா தான் நம்ம இஷ்டமா போக முடியும். அதே கேவலமா பேசுறாங்க சார். பொம்பளைனா அவ்வளவு கேவலமா தான் செய்றாங்க. வார்டுலயும் சரி இங்கேயும் சரி போவாதன்றா எப்படி அது? அதுக்கெல்லாம் நாங்க பொறுப்பாக முடியுமா? அதுக்கு நாங்க பொறுப்பாக முடியான்றாங்க. எல்லாத்தையும் நீங்க தானே பொறுப்பு சொல்லலாம்.